நிமிஷம். முகமது சுல்தான் பிரதர். கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேசுறீங்களா? ஹலோ. ஓகே, ஓகே. ஓகே பிரதர். ஒரே நிமிஷம். நாங்க இத மட்டும் பேசிக்கிறோம். ஓகே, ஓகே, ஓகே. டாக்மா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அதான் இவரு அதான் ப்ரோ இன்டெலெக்சுவலான கொஸ்டின் கேட்டிருக்காரு. பைபிள்ல ஜீசஸ் நான் தான் கடவுள்னு எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் அதேதான் நானும் கேக்குறேன். கிறிஸ்டியன்ஸ்லாம் எதை பார்த்து கடவுள் நம்பினாங்க அப்ப? கடவுள் அவர் மிராக்கிள்ஸ் பண்ணாருல ப்ரோ. திரும்ப கேக்குறேன். ஜீசஸ் எங்க தன்னை காடுன்னு சொல்லியிருக்காரு, என்ன வணங்குங்க எங்க சொல்லியிருக்காரு? அதை பார்த்து கிறிஸ்டியன் எப்படி வணங்குனாங்க அவரை? எலிஜா பண்ணாரு, வானத்துல இருந்து நெருப்பு கொண்டு வந்தாரு, அவரை வணங்கல. மோசஸ் வந்து கடலை ரெண்டா பிளந்தாரு, அவரை வணங்கல. ஜீசஸ் மட்டும் வணங்குனாங்க. எங்க ஆதாம் ப்ரோ அப்பா இல்லாம ஆதாம் பிறந்தாரு, அதனால அது ஃபைனல். ஓகேங்களா, அதை மறந்துடாதீங்க. ஓகே, பாத்துக்கலாம் பிரதர். அது பாத்துக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ப்ரோ. ஆதாம மண்ணில செஞ்சாங்க, ஜீசஸ மண்ணிலயா ப்ரோ செஞ்சாங்க? நான் ஆக்சுவலி ஒரு கதை இருக்கு பிரதர். என்னன்னா சயின்ஸை நம்புறவன் ஒருத்தன் இருக்கான் ஒரு சைடு, ஓகேங்களா? அவன் என்ன பண்றான், டைரக்டா காட் கிட்ட பேசுறான், ஓகேங்களா? இது ஒரு கதை, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, ஓகே. அவன் வந்து சொல்றான், பாரு கடவுளே, உன்ன மாதிரி நான் வந்து ஒரு மனுஷனை கிரியேட் பண்றேன் பாரு, உன்னை என்னால முடியும் பாரு அப்படின்னு சொல்றான், ஓகேங்களா? உடனே சரியா பண்ணி காட்டு அப்படின்னு சொல்றப்ப இவன் என்ன பண்றான், ஒரு ரோபோவா அவன மாதிரி சூப்பரா பண்ணி ஒரிஜினல் ஹியூமன் இருக்கிற மாதிரி பண்ணிட்டான், ஓகேங்களா? பண்ணதும் காட் கேக்குறாரு, ஓகே இது வந்து நீ வந்து கிரியேட் பண்ண, நான் கிரியேட் பண்ண மாதிரி என்னோட சாயில இருந்து என்னோட மண்ணுல இருந்து காட்டு, கிரியேட் பண்ணி காட்டு அப்படின்னா. அதாவது கடவுள் சொல்றாரு, ஓகேங்களா? அதுக்கு அவன் வந்து முழிச்சுட்டு இருந்தான். அப்ப கடவுள் சொல்றாரு, டே நான் என்னோட படைப்புல இருந்தாண்டா நீயே வந்த, நான் என்னோட பிரெத்துல இருந்தாண்டா நான் உனக்கு மூச்சே கொடுத்தேன், என்னோட சாயில இருந்து நீ வந்து நீ பண்ணி காட்டு பார்ப்போம், உன்னோட சாயில இருந்து, அதாவது உன்னோட மண்ணுல இருந்து. அதாவது கடவுளோட மண்ணுல இருந்து அவரோட சாயல்ல படைச்சாரு, அதே மாதிரி உன்னோட மண்ணுல இருந்து பண்ணி காட்டுன்னு சொல்றப்ப அவன் முழிச்சான். அப்பதான் கடவுள் சொல்றாரு, டேய் நீயே மண்ணுதான்டா அப்படிங்கிறாரு, ஓகேங்களா? அதுதான் வந்து எக்ஸாம்பிள் வருது எனக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ, ஹைலைட்ஸ்லாம் மிரட்டி விட்டாரு. ஓகே பிரதர், இத நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்ப. ஓகே ப்ரோ. ப்ரோ, இந்த ஐடியோட ஓனர் பார்த்து எங்க லைவ் பார்த்தா அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க, கரெக்டா இன்டெலெக்சுவலா போடுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்துட்டு ஒரு கேள்வியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா படன்னு அடுத்தடுத்து யார் வேணாலும் எடுத்துட்டு கொண்டு போகலாம். நாங்க கூட 1000 கேள்வி வைக்கலாம். இப்ப முகமது சுல்தான் பிரதர் வந்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்பாரு, அதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்க போறோம், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமோ இல்ல எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரெடியா பிரதர்? நான் இருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணியிருந்தேன், பேசியிருப்போம். சில கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்டீங்க. சரி, அதுக்கு கேட்கலாம பதில் சொல்லாமனா நீங்க நம்ம இது வழியாவே போலாம்னாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. இல்ல எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை பிரதர். எங்களுக்கு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்க போறீங்க, அதுக்கு நாங்க எங்களுக்கு டைம் எடுத்துக்கிட்டு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அடுத்து நாங்க ஒரு கேள்வி கேட்க போறோம், நீங்க அதுக்கு டைம் எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க பிரதர். ஓகே, ஓகே. ஃபேரா தானே இருக்கு, ரொம்ப இதெல்லாம் இல்லல்ல? இல்ல கரெக்ட். ஓகே தான். ஓகே பிரதர், உங்க क्वेश्चन எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க எடுத்து வைக்கலாம். அதுக்கு எங்க சைடுல இருந்து யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுவாங்க உங்ககிட்ட. ஓகே பிரதர். நீங்க உங்களோட வீடியோஸ்ல வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த எக்ஹாட் அப்படின்ற அந்த டெர்மினல் 3 கடவுளோடைய ஒன்று சேர்ந்ததான் கடவுள், மீன்ஸ் இறைவன்றது வந்து பிதா, அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜீசஸ், அப்புறம் இந்த 3வது பத்தி நீங்க சொல்லவே இல்லை. நிறைய வீடியோல வந்து எப்பவுமே இந்த 2 பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கேட்குற கொஸ்டின் புரியுதா? மீன்ஸ் ஹலோ, சொல்லுங்க பிரதர். ஓகே. இப்போ வந்து பைபிள் அடிப்படையில் வந்து நிறைய நீங்க சொல்றது வந்து எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே வந்து எல்லா நபிமார்களும் வந்து அங்கே அவர் இருக்கிறாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஜீசஸ் வந்து கடவுளுடைய ஒரு பார்ட் மாதிரி தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நிறைய வசனங்கள்லாம் நீங்க காமிக்கிறீங்க. பட் ஆனால் ஐன்னு ஆல்வேஸ் வந்து ஐன்னு சொல்லும் போது அவங்க வந்து இப்போ நேற்று கூட ஒரு வீடியோவில் வந்து பிதா என்னை பரிசுத்த குளோரிஃபை பண்ணுவார் அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்து வேற ஒரு செகண்ட் பார்ட் மாதிரி தான் இங்கே காமிக்கப்படுது.
தன்னைத்தானே குளோரிஃபை பண்ற மாரி, அவர் என்னை நான் என்னை பரிசுத்தப்படுறேன் அப்படின்னு வராம, ஒரு செகண்ட் பெர்சன் மாரி தானே வருது. நீங்க அந்த ரெக்கார்டு இந்த கம்யூனல் இதுன்ற ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்க ஹீப்ரூல வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்க. பட் ஆனா ஜெனரலா வந்து நெறைய இடங்கள்ல வந்து அதுக்கு அகைன்ஸ்டா தானே வசனங்கள்லாம் வருது. இதான் என்னோட கேள்வி. ப்ரோ நான் அதுக்கு ஆன்சர் பண்ணவா? ஸ்டார்ட் ப்ரோ. பிரைஸ் லார்ட் பிரதர் வெஸ்லி ப்ரோ. பிரைஸ் லார்ட் ப்ரோ. ப்ரோ முகமது சுல்தான் ப்ரோ. சரி, ஃபர்ஸ்ட் நாங்க சொல்லுங்க. வந்து இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒண்ணு. நாங்க கிறிஸ்டியானிட்டில எங்களோட டாக்டர் நாங்க என்ன ப்ரீச் பண்றோம் கடவுளை பத்தி? கடவுள் 1 பர்சன் சொல்றோமா இல்ல 3 பர்சன்ஸ் சொல்றோமா? ஓகே. இப்போ நீங்க அந்த இதுக்கு பதில் சொல்லணும்னா, ஒரு 2 சென்டென்ஸ் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க வந்து எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னு எனக்கு அந்த பேரு ஒரு தெரியல. நிமிஷம். ஒவ்வொரு ஒரே நிமிஷம். இவர் இப்பதான் வந்தாரு. நான் சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட. ஓகே. பிரதர் ஒண்ணும் இல்ல. ப்ரோ. இப்ப நம்மளோட பாலிசி இப்ப எங்க என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, அவர் ஒரு கேள்வி கேட்பாரு. அதுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் சொல்ல போறோம். ஓகேங்களா? ஓகே. அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்க போறது இல்ல. ஓகே, ரைட். ஓகேங்களா? ஒரு சின்ன டவுட். ம். ஆக்சுவலி முகமது சுல்தான் ப்ரோ தானே கிறிஸ்டியானிட்டில இருந்தேன்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட்டா? எஸ். ஓகே. நான் சொன்னேன். நான் பேசிட்டு வந்தோம். அப்புறம் எடுத்துட்டு வரணும்னு சொன்ன லைன் கிடைக்கவே பேசவே முடியாது. 17 இயர்ஸா கிறிஸ்டியானிட்டி இருந்தேன்னு சொன்னீங்க. ஓகே, டன். ஓகே பிரதர். அந்த ஜெகோவா ஓகே. ஓகே பிரதர். இப்ப விஷ்ணு பிரதர் இதுதான் பிரதர் நம்மளோட இப்ப இதா இருக்கு. ஓகே. சரி ப்ரோ. பேக் அண்ட் ஃபோர்த் கிடையாது. லைக் அவர் ஒரு கேள்வி கேட்பாரு, நமக்கு ஆன்சர் பண்ணுவோம். அந்த மாதிரி தானே? பேக் அண்ட் ஃபோர்த் கிடையாது. அவர் ஜஸ்ட் இப்ப கேள்வி எழுப்பிட்டாரு. உங்களால எவ்வளவு டென்ஸா நீங்க கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கேட்க போற ஒரு கேள்விக்கு அவர் எவ்வளவு டென்ஸா வேணா கொடுக்கட்டும். ஓகே ப்ரோ. அதை எவாலுவேட் பண்ற மாதிரி மக்கள் பாத்துப்பாங்க. ரைட், டன். இங்க क्वेश्चन புரிஞ்சிருச்சா? மேபி நான் கன்ஃபியூஸ் பண்ணிருப்பேன் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. கிளாரிஃபிகேஷனுக்கு அவர் கேட்டார்னா நீங்க அதை கிளாரிஃபை மட்டும் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே பிரதர். ஓகே ப்ரோ ஆரா ப்ரோ அந்த வேர்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணிடுறீங்களா? அவர் சொன்ன அந்த க்ளோரிஃபை வேர்ஸ். ஓகே பிரதர். சுல்தான் பிரதர் அந்த வேர்ஸ் மட்டும் சொல்றீங்களா? இல்ல இன்னைக்கு தான் வீடியோ பார்த்தேன். உங்க வீடியோல தான் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது ஆக்சுவலி உங்க வீடியோல பார்த்தா நான் அதுவே தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ரோ ஜான் வெர்ஷனே போட்டாலும் வரும் ப்ரோ. அந்த ஃபாதர் க்ளோரிஃபை மீ யுவர் பிரசன்ஸ்னு போட்டு ஜான் வெர்ஷன் போட்டிங்கன்னா வரும். ப்ரோ ஜான் 17 verse 5 ப்ரோ. ஆமா ப்ரோ 75 அவர் சொல்லிட்டாரு. ஆமா 17 தான் வரும் ஆக்சுவலி. ஒரே நிமிஷம். ஓகே ப்ரோ. அப்படியே ஜான் 14:13 எடுத்துக்கிறீங்களா ப்ரோ? அப்படியே வரிசையா வச்சிருக்கேன் பிரதர். இங்க வச்சிருக்கேன். ஓகே. ரைட். ஓகே ப்ரோ. நான் சொல்லிடவா? சொல்லலாம் பிரதர். ஓகே ப்ரோ. ஸோ முகமது ப்ரோ, ஆக்சுவலா எங்களுடைய கிறிஸ்டியன் டாக்டரின்லயே நீங்க சொன்னீங்கல்ல இது தனியா இன்னொரு செகண்ட் பர்சன் மாதிரி தெரியுதுன்ட்டு. ஆமா, ஏன்னா எங்க டாக்டரின்லயே மொத்தம் நாங்க சொல்றது 1 being 3 persons. அதாவது கடவுள்ன்றவர் ஒருத்தவர் தான். ஓகேவா? அவர் நம்மள மாதிரி இப்ப நீங்களும் நானும்லாம் ஒரு பீயிங் 1 person தான். நம்மளால நம்மளுடைய எப்படி சொல்றதுன்னா இப்ப கடவுளால அவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு பீயிங் உங்களால என்னாலே ஒரு புரிஞ்சுக்க சொல்லுங்க. சாரி இன்டர்பிரட் பண்றது. பிஃபோர் இந்த கண்டிஷன் நீங்க சொன்ன கண்டிஷன் படி ஒரு கேள்விக்கு நீங்க பதில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது சம்பந்தமா மேற்கொண்டு கேள்வி கேட்கலாமா? இப்போ நீங்க ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா அது சம்பந்தமா கேட்க அலோடு இருக்கா இல்ல நீங்க எதுவும் கேட்கக்கூடாதா? மீன்ஸ் அது நீங்க ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்கன்னா அதை எதிர்த்து இதுக்கு நீங்க ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ. எப்படின்னா இப்போ செரி பிக்கிங் ஒரு வேர்ஸ் எடுத்து காட்டுறீங்களா ப்ரோ நீங்க? அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் என்ன, அதோட கான்டெக்ட்னா என்ன, எது சொன்னா புரியும், அந்த மாதிரிலாம் பேசிக்ஸ்லாம் இருக்கு ப்ரோ. அதை தான் சொல்றாரு ப்ரோ. இல்ல கொஞ்சம் என்ன சொல்றேன்னா அந்த கண்டிஷன் கேட்டுக்கிட்டேன். அந்த நீங்க சொல்ல போற அந்த கண்டிஷன் அந்த நடுவுல கேட்கலாமா கேட்கக்கூடாது? இல்ல பிரதர், உங்களோட டைம் வரும்ல பிரதர், அப்ப நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க உங்க ஓகே பிரதர். விஷ்ணு பிரதர் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஸோ வந்து ஆக்சுவலா முதல்ல நிறைய பேருக்கு கிறிஸ்டியன் தியாலஜி என்னன்னு புரிய மாட்டேங்குது. நாங்க ட்ரினிட்டின்னு சொல்லும் போது நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அது 3 கடவுள் அப்படின்ட்டு. இல்ல ஒரே கடவுள் தான். நீங்க ஆக்சுவலா போய் எங்களோட கவுன்சில் ஆஃப் நைசியால நாங்க எப்படி அதை காயின் பண்ணியிருக்கோன்றதை படிச்சு பாத்தீங்கன்னா நாங்க என்ன சொல்லுவோம்னா ஒரு கடவுள், இந்த ஒரு கடவுள் அவரையே 3 persons அவரால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க சொல்றீங்களா செகண்ட் பர்சன் மாதிரியே தெரியுதுன்ட்டு. செகண்ட் பர்சன் மாதிரி தான் தெரியணும். ஏன்னா நாங்க சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்னா பிதா இருக்காருல்ல அவர் தான் கடவுள், அவருடைய வார்த்தை தான் ஜீசஸ் அப்படின்ட்டு. ஸோ இது இங்கிலீஷ்ல அழகா ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஐ எம் நாட் த சேம் ஆஸ் த வேர்ட்ஸ் தட் ஐ ஸ்பீக் அப்படின்ட்டு. கடவுளால அவருடைய வார்த்தைகளையே அவருடைய வார்த்தை தான் ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸ்லி அவர் செகண்ட் பர்சன் தான்.
அதே மாதிரி கடவுள் அவருடைய ஸ்பிரிட்டையே இன்னொரு பர்சனா அவரால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அவரை தான் நம்ம ஹோலி ஸ்பிரிட்னு சொல்றோம். ஸோ கடவுள் ஒருத்தவர் தான், அவருடைய வார்த்தை, அவருடைய ஸ்பிரிட். இப்போ நீங்க கோட் பண்ணீங்களா ஒரு வசனம், க்ளோரி வந்துட்டு நான் கடவுள் வந்து எனக்கு தருவாருன்ட்டு. ஜான் 14:13 ஒரே நிமிஷம் பிரதர், அது மட்டும் போயிடுறீங்களா? ஓகே பிரதர். ஜான்ல 14:13 பிரதர். இதுல and I will do whatever you ask in my name so that the father may be glorified in the son. இதோட எக்ஸாக்ட் கிரீக் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும்னா, I will do it so that the son can bring glory to the father அப்படின்ட்டு. இந்த ஒரே கடவுளா இருக்கிறதுனால, இவங்க 3 பேரும் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கம்யூனியன்ல இருக்கிறதுனால மாத்தி மாத்தி, இப்ப பிதா மட்டும் குமாரனை குளோரிஃபை பண்ண மாட்டாரு, குமாரனும் பிதாவை குளோரிஃபை பண்ணுவாரு. ஸோ இது இந்த ரிலேஷன்ஷிப்பை முதல்ல பேசிக்கா புரிஞ்சுக்கணும். 3 பர்சன்ஸ் நாங்க சொல்றதே நிறைய பேர் முதல்ல புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு இதோட முடிச்சுக்கிறேன். ஒரு சின்ன இதை யார் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்கன்னா, உங்களுடைய நபியே இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அவங்க கடவுள், ஜீசஸ், மேரி 3 பேரும் ட்ரினிட்டின்னு எடுத்திருக்காங்கன்ட்டு. ஸோ பேசிக்கா முதல்ல ஒரு கிறிஸ்டியன் தியாலஜியவே தப்பா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே ப்ரோ. அதான் இப்போ வந்து மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் வந்து ராங்கா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் நான் சொல்லவே இல்லையே ப்ரோ. நான் தான் சொல்றேன், ரோமன் கேத்தலிக்ஸா இருக்கட்டும், ஆர்த்தடாக்ஸா இருக்காங்களோ, வந்து உள்ள போகும்போது நம்ம கேஷுவலா டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம வந்து அகைன்ஸ்டா பேச வேண்டாம். நீங்க வந்து அப்படி நான் சொல்லவில்லை, இப்படி சொல்லவில்லை, அதெல்லாம் வேண்டாம். நிறைய விஷயங்கள் வந்து நீங்க நிறைய கேலி பண்றீங்க. அது உங்களுடைய ஒரு தன்மையை வந்து குறைக்குது. உங்களோட வீடியோஸ் நிறைய பார்க்கும்போது நக்கல் நிறைய இருக்குது. அது வந்து உங்களுடைய ஒரே நிமிஷம். இப்ப நீங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சான்னு முதல்ல பேசுங்க. 2வது, நீங்க வந்து எங்களை நாங்க கேள்வி பண்ற மாதிரி பேசுனீங்கன்னா, இப்ப நாங்க நிறைய குரான் வசஸ் எடுத்து பேசுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா குரான்ல நாங்க நிறைய எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கோம். இன்னும் அதோட இன்டெப்தா பேசணும் நீங்க நினைக்கிறீங்க. அகைன்ஸ்டா ரூலிங் போறீங்களாங்க? நீங்க தான் ரூல் போட்டீங்க, அகைன்ஸ்டா ரூல் போறீங்க. நான் பேசிக்கலாமா? நான் இன்னும் பேசி முடிக்கல. ஓகேங்களா? குரான்ல நீங்க வாயால சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. நான் காட்டுறவா, நீங்க பேசுறீங்களா? அத அரபிக்ல காட்டுறீங்களா மீனிங்? வாயால சொல்ல முடியுமா உங்களால? ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு கண்டிஷன் போட்டீங்க. கேலி கிண்டல் மாதிரி பேசுனீங்க அப்படின்னா நாங்க இப்ப பண்றதுக்கு குரான் வழியா பண்றதுக்கு நாங்க ரெடி. இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் போட்டீங்க. அந்த கண்டிஷனுக்கு நீங்க அகைன்ஸ்ட். ஒரே நிமிஷம். நான் என்ன கண்டிஷன் சொன்னேன்னா, நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, இவர் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, அது வரைக்கும் இன்டரப்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் உங்க சான்ஸ் திரும்ப வரப்ப நீங்க கேள்வி கேட்டுட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இல்ல, அவர் முடிச்சுட்டு அவ்வளவுதான் முடிச்சுட்டு சொன்னாரு. அதனால நம்ம அடுத்து கேட்டோம். அதுல இருந்து நீங்க என்ன உங்களுக்கு டவுட்டோ அதை மட்டும் கேளுங்க. கேலி கிண்டல்னு பேசுனீங்கன்னா அப்ப நாங்க குரான் வழியாவும் பேச வேண்டியது வரும். இல்ல, நீங்க கேலி பண்றீங்கன்னு உங்களுக்கு விஷயத்த சொன்னேன். இப்ப நீங்க சொன்னது வந்து அதான் பிரதர், நான் கேலி கிண்டல் ஏன் பண்றோம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பிரதர், நாங்க ஏன் கேலி கிண்டல் பண்றோம்னா, நாங்க கேலி உங்களுடைய பண்பை தான் அது குறைபா காமிக்குதுன்னு சொல்றேங்க. அதுக்கு தாங்க சொன்னேன். உங்க விஷயத்துக்கு தாங்க ஒரு குட் வியூ தாங்க சொன்னேன். விட்டுருங்க ப்ரோ, அது தேவையே இல்ல ப்ரோ. இப்ப டாபிக் வாங்க, அந்த விஷயமே வேணாம். ஸ்டார்டிங்லயே சொன்னேன். அதான் நம்ம டாபிக்ல வருவோம். அந்த கேலி கிண்டலை பத்தி நீங்க இப்ப பேசாதீங்க, ஓகேவா? அது நீங்க பேசாதீங்க. அது இந்த டாபிக்கே கிடையாது. அவரு சொன்ன டாபிக்கும் இந்த கேலி கிண்டலுக்கும் கிடையாது, ஓகேவா? நீங்க அதை விட்டுட்டு அதை கடைசியா பேசிக்கலாம், ஓகேங்களா? இப்ப இதுல வந்து பேசுங்க முதல்ல. ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம். இப்ப அவர் கேள்வி கேட்டாரு, வெஸ்லி ப்ரோ பதில் சொல்லிட்டாரு. இப்ப நம்ம தானே கேள்வி கேட்கணும். ஆமா ப்ரோ, கேளுங்க, கேள்வி கேளுங்க. ஆஸ்டின் ப்ரோ நீங்களே கேளுங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். சரி. முகமது ப்ரோ, உங்களை இங்க யாரும் கலாய்க்கிறதுக்காகலாம் யாருமே இது பண்ணல. நீங்க பேசுறதுக்கு ஒரு ஃபார்முலா இது பண்ணிட்டு இருக்கோம். எங்க டிஸ்கஷன்ல நாங்க வந்து அது சிரிப்பா இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயத்த பத்தி அது காமெடியான ஒரு விஷயமா இருந்தா அதை காமெடியா தானே பேச முடியும். ஸோ அப்படிதான் நாங்க சொல்றோம். இந்த உங்க கூட இப்ப இருக்க டிஸ்கஷன்ல உங்களை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னோமா, நக்கலா ஏதாச்சும் பேசணுமா? இல்ல. ஆக்சுவலி இந்த டாபிக்கே வேணாம்னு நான் சொல்லிட்டேன் ப்ரோ, விட்டுருங்க. இந்த நக்கல் பேசுறது இது போன வீடியோனா அது போன வீடியோ இருக்கட்டும். இந்த வீடியோல நம்ம என்னட்ட பேசிட்டு இருக்கோம் அதை பத்தி பேசுவோம். இதை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம், விடுங்க. அதுக்குள்ளார எதுக்கு போன வீடியோ பழைய வீடியோ எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இப்ப இதை பேசுவோம். பிரதர், எனக்கு வந்து பேக் அண்ட் ஃபோர்த் தான் பேசுற மாதிரி இருக்கும். நீங்க வேற யாராவது டாபிக் எடுத்து கேக்குறீங்கன்னா கேளுங்க பிரதர். ப்ரோ நான் கேட்கலாமா ப்ரோ?
கேளுங்க ப்ரோ, யூ கேன் ஸ்டார்ட். அதே தான் இப்போ வெஸ்லி ப்ரோ சொன்னதுதான் அதே கேள்வி. இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறது எப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறது ட்ரினிட்டி தான். யாருமே இது வரைக்கும் மேரி ஒர்ஷிப் பண்ணதே இல்லை. டேட்டாஸ் எடுத்தாலுமே யாருமே ஹானர் தான் பண்ணியிருப்பாங்களே தவிர யாரும் ஒர்ஷிப் பண்ணது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது குரானில் எப்படி உங்கள் ப்ராஃபட் வந்து அல்லாவையும் ஜீசஸையும் மேரியவும் ஒர்ஷிப் பண்ண சொன்னியான்னு எந்த விதத்தில் கேட்டாருன்னு உங்கள் ப்ராஃபட் சொல்கிறாரு. அப்படி கேட்டிருந்தாருன்னா எந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து மேரியை வந்து ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ எனக்கு காட்டுங்க நீங்கள். இதான் ப்ரோ என் கேள்வி. இல்ல வேளாங்கண்ணிக்கு போனா பார்க்கலாமா நிறையா? இல்ல அது ஆக்சுவலி வந்து அந்த கேள்வி வந்து நீங்க கொஞ்சம் இங்க வைங்களேன், நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கேள்வி குரான்ல உள்ள அந்த வசனத்தை நீங்க வந்து அந்த வசனத்தோட காமிங்களேன். ஆனா நீங்க யார் எந்த கிறிஸ்டியன் கேட்டா அது இப்போ கூட வேளாங்கண்ணி போனா 100 பேரை பார்க்கலாம், 1000 பேரை பார்க்கலாம். ப்ரோ அவங்க எல்லாருமே ஹானர் தான் பண்றாங்களே தவிர ஒர்ஷிப் பண்ண கிடையாது. இப்ப நான் என்ன கேக்குறேன், இவங்க எவ்வளவு பேர் அதுக்கு பாத யாத்திரை போறாங்க, மேரி மாதான்னு சொல்லிட்டு பாத யாத்திரை போறாங்க ப்ரோ. இருங்க, ட்ரினிட்டில எங்கனாச்சு மாதாதான் ட்ரினிட்டின்னு போதிக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு சர்ச்சை காட்டுங்க, நாளைக்கே நான் போய் கேக்குறேன். இருக்குதுங்களா? இருங்க ட்ரினிட்டில இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, ட்ரினிட்டில மாதாவா வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எந்த ட்ரினிட்டி எங்க மாதாவை வணங்குறாங்க அப்படின்னு போது அங்க வணங்குறாங்க. ஆனா ட்ரினிட்டி ஹலோ இப்ப அங்க கேள்வி என்னன்னு அவரு கேட்டாருன்னு புரியுதா? ட்ரினிட்டில எதுக்கு மாதாவை இன்க்ளூட் பண்ணாங்கன்னு கேட்டாரு. எந்த ஆர்சி கோயில்லையுமே ட்ரினிட்டிய இன்க்ளூட் பண்ணவே மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஹை ஹானரிங்ல போனா கூட ட்ரினிட்டிக்குள்ளார போகவே மாட்டாங்க. நீங்க அப்படி போனாங்கன்னு என்கிட்ட இந்த கோயில காட்டுங்க. இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த திருச்சபையை எனக்கு நீங்க பேர் சொல்லி காட்டுங்க. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல வேளாங்கண்ணின்னு, நாளைக்கே நான் போயிட்டு அங்க லைவா அந்த ஃபாதர் கிட்ட வீடியோ எடுத்து அனுப்புவேன். ட்ரினிட்டில நீங்க மாதாவை இன்க்ளூட் பண்றீங்களான்னு நான் கேட்பேன். அதுக்கு தான் கேட்டேன். ப்ரோ சூரா அது நபிசுல்லாஹ் சொன்ன அந்த ஆயத்தை சொல்லுங்க ப்ரோ. சூரா அல்மைதா 5 verse வந்து 116. ப்ரோ முகமது ப்ரோ, நான் என்னோட கொஸ்டின் வந்து நல்லா உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். ஓகேயா? இப்போ இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க இப்படி பண்றாங்கன்னா அது நீங்க புரிஞ்சுக்கிறது அப்படி புரிஞ்சுக்கிறது. நான் என்ன கேட்கறேன்னா, கடவுளோட வார்த்தையை சொல்றவர் தானே முகமது நபி. கடவுளோட வார்த்தையை சொல்லும்போது கடவுள் வந்து அதாவது யாருமே ஒர்ஷிப் பண்ணல மேரி ஆக்சுவலா. அப்படி இருக்கும் பொழுது முகமது நபி வந்து இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப உங்களை மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு சொன்னார்னா அது கடவுள் திறந்து வந்ததான் கேட்கிறேன் நான். ஏன்னா யாரும் ஒர்ஷிப் பண்ணல. இப்ப டேட்டாஸ் கூட என்னால காட்ட முடியும் ப்ரோ. அப்படியே கூகுள் மட்டும் ஓபன் பண்ணுங்களேன். அந்த ஆயத்தை வந்து இப்போ வாசிக்கலாமா? நீங்க கேட்ட கேள்வி ஒரு கேள்வி தானே, அதுல இருந்து போமா? ஒரே ஒரு கேள்விதான், ஒரே கேள்விக்கானதை தான் அது. முன்னாடி போல பின்னாடி போல நான் இதுதான் ப்ரோ. அப்படியே இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு கிறிஸ்டியன் செக்டர்ல வந்து மேரி வந்து ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்களா கிரைஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும்? அது மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கேள்வி வந்து இருங்க ப்ரோ, ஒரே கேள்விதான். ஓகே ஓகே, அதை காட்டுறதுக்காக சொல்றேன் ப்ரோ. அந்த வேர்ஸ் அப்புறம் காட்டல, அதுக்கு மட்டும் அந்த மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, மெயின் ஸ்ட்ரீம் கிறிஸ்டியன் டினாமினேஷன் எதுவுமே பார்த்தோம்னா மேரி வந்து ஒர்ஷிப் பண்ணலை. ஓகே, காடை ஒர்ஷிப் பண்ணல. எதில்? த்ரூஅவுட் ஹிஸ்ட்ரியே கிறிஸ்டியன் டாக்டர் என்ன சொல்லுது? ஸ்ட்ரிக்ட்லி ரிசர்வ்டு ஒர்ஷிப் யாருக்கு? காட் அலோன். யார்? நாங்கள் காடு. அந்த ட்ரெயின் காட் யார்? ஃபாதர் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். ஓகே, இதுதாங்க கோர் டாக்டரேனே. இப்போ நீங்கள் வசனத்தை காட்டுங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ கூட்டிருக்கு? நீங்களே முகமது ப்ரோ நீங்கள் கூட வாசிக்கலாம். அந்த பர்சன் நீங்கள் கூட வாசிங்க. இல்லை நான் வாசிக்கட்டும்? நானே வாசிக்கட்டுமா? வாசிங்க. ஓகே, அந்த சூறால என்ன போட்டிருக்கு? டிஸ்கிரைப்ஸ் ஃபியூச்சர்ஸ். ஓகே ஓகே ப்ரோ, இது கான்டெக்ஸ்ட் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன போட்டிருக்கு? டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வேர் அல்லாஹ் வந்து கேட்குறாரு. கரெக்டு தானே ப்ரோ? ஜீசஸ்ட கேட்குறாருன்னா இஃப் ஹி டோல் பீப்புள் டு வர்ஷிப் ஹிம். யாரை போட்டிருக்கு பக்கத்தில்? அண்ட் ஹிஸ் மதர் மேரி அஸ் காட்ஸ். யார் இது வரைக்கும் ஒர்ஷிப் பண்ணால் நீங்கள் மட்டும் காட்டுங்க, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மட்டும் காட்டுங்க. மேரியை வந்து யார்? ஒரு நிமிஷம், சொன்னீங்க பாத யாத்திரை போனாங்க, இதுக்கு போகிறாங்க, அப்படி போகிறாங்கன்னு. இப்போது அது மாதிரி பார்த்தோம்னா நிறைய ஹெரிசி இருக்குது. எப்படின்னா கிரைஸ்ட்டை அப்படி பார்க்குறதும் மேரி இப்படி பார்க்குறதும் நிறைய ஹெரிசி இருக்குது. அது வந்து ஹெரிசிக்குள்ளே வந்துடும் ஆக்சுவலாக. இது இப்போ வந்து உண்மை பேசுகிறேன். அது கிறிஸ்டியன் டாக்டர்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சொல்லும் பொழுது, ஈசா நபியே நீ உன்னையவும் என்னையவும் உன்னோட அம்மா மரியாதையும் கடவுளாக சொன்னியா ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு அப்படின்னு வசனம் இருக்குது. கரெக்டா? அப்படிதான் வசனத்துல வந்து ஆமா, வசனத்துல வந்து அல்லாஹ் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்குற மாதிரி நீங்க வந்து உன்னையும் உன்னுடைய தாயும் வணங்க சொன்னீர்களா கடவுளாக? அல்லாஹ் அன்றி நீங்க உங்க 2 பேத்தையும் வணங்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுமை நாள்ல அல்லாஹ் கேட்குற மாதிரி உள்ள வசனம் இது. இப்போ உங்களோட கேள்வி வந்து யார் இது வரைக்கும் வணங்கினான்னு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா காட்டுங்க எனக்கு. இது வரைக்கும் யார் மேரிய காடை வணங்கியிருக்காங்கன்னு.
ஓகே. அதுக்கு தான் வந்து இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வேற கேள்வி கேட்டீங்க. இதுலயே வேற கேள்வி கேட்டீங்க. இப்போ வந்து நீங்க அதே வந்து வேற கேள்விய கேட்கிறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி நான் சரிதானான்னு நான் சொல்றேன் கரெக்ட்டான்னு பார்க்குறீங்களா? சரி நீங்க கேளுங்க, நான் கரெக்டான்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் கேட்டது என்னன்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ட்ரினிட்டிய வந்து ராங்கா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. கரெக்ட்டா? ஆமா ஈசா ப்ரோ. அலைஹிஸ்ஸலாமையும், மேரியவும் ட்ரினிட்டியா நீங்க காமிக்கிறாங்க அப்படின்ற மாரி நீங்க சொன்னீங்க. ஆனா இங்க ட்ரினிட்டிய பத்தி பேசல. ப்ரோ இப்ப நான் இங்க காட்டவா வந்து ப்ரோ? அல்லாஹ் வந்து 3 இல்ல இல்ல 1ங்கிற அதுதான் நான் அப்ப எதை ப்ரோ கேட்கிறேன். இண்டிகேட் பண்ணுது? இல்ல இத தவிர இல்ல மத்த எதை எல்லாரையுமே காட்டுறது, எதை காட்டணும். பேசுதா? நான் சொல்றேன்னா, அதுதாங்க இங்க வந்து ட்ரினிட்டின்னு சொல்லல. ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியமையும் சரி நீங்க ஓகே வணங்க ப்ரோ. சொன்னீங்களான்னு கேட்கிறேன் தவிர, இங்க ட்ரினிட்டின்னு எங்க வந்திருக்கு? ட்ரினிட்டி இல்ல ப்ரோ. சரி ட்ரினிட்டி இல்ல ப்ரோ. மேரி ஓகே. எங்க ப்ரோ இங்க கடவுள்? வந்து ஓகே. இப்ப நீங்க கேட்டது வந்து இந்த குர்ஆன் ஆயத்தோடய இது முடிஞ்சிருச்சு. இப்ப இது வந்து வரலாற்று சம்மந்தமா நீங்க கேட்கிறீங்க. அவ்வளவுதானே? இது குர்ஆன பத்தி நீங்க வரலாற்று யார்ட்ட பேசல. அது சம்பந்தமாவும் கேட்கிறேன். இதுவரைக்கும் யார் வொர்ஷிப் பண்ணான்னு கேட்கிறேன். வொர்ஷிப் பண்றதுன்னா என்ன ஃபர்ஸ்ட்டு? அவங்கள வந்து நீங்க ம். வந்து வணங்கி அவங்கள்ட்ட எனக்கு இது தா மாதாவே அப்படின்னு கேட்கிறது. அதுதானே வொர்ஷிப்பு? அது இன்டர்செஷன் இல்ல ப்ரோ. நீங்க சொல்லுங்க. வொர்ஷிப்போட விளக்கம் சொல்லுங்க அடுத்து. நீங்க சொல்லுங்க. வொர்ஷிப்போட விளக்கம் என்ன? இப்போ நீங்க உங்க பிரேயர்ல வந்து முகமத சேர்த்துக்க மாட்டீங்களா? அதாவது உங்க ப்ராஃபட்ட. பேர் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இல்ல வொர்ஷிப்ன்றது வந்து நான் என்ன கேட்கிறேன்னா, கடவுளுக்கு டைரக்ட்டா மட்டும் தான் அல்லாட்ட கேட்குறேன். தான் கேட்பேன். அல்லாட்ட மட்டும் தான் டேரக்ட் கேட்பேன். நாங்களும் அல்லாட்ட இது கிரைஸ்ட்ட மட்டும் தான் கேட்போம். இப்போ உங்களுக்காக பிரேயர் இப்போ எங்க கிறிஸ்டியானிட்டில பார்த்தோம்னா எங்களுக்காக பிரேயர் பண்ணிப்பாங்க. எங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. நாங்க சொல்லுவோம். ம். அது ம். வந்து அப்போஸ்தலர்ஸே டீச் பண்ணியிருக்காங்க அத. ம். ஏன்னா அந்த ரைச்சியஸ் ஒன்னோட பிரேயர் வந்து கேட்கப்படும். ம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன் நேம் ஆஃப் மேரி அப்படின்னு நாங்க கேட்க மாட்டோம். அதாவது முடிக்கும்போது. ம். ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. ம். ஜெபாலக்ஸ் ப்ரோ ஏதாச்சும் சொல்ல வராரான்னு தெரியல. ஜெபாலக்ஸ் ப்ரோ ஏதாவது சொல்ல வரீங்களா? ஜெபாலக்ஸ் ப்ரோ. ஆமா ப்ரோ. அவரு கேட்டிருந்தாரு இல்லையா? இந்த மாரி சொல்லுங்க. வொர்ஷிப் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு இல்லையா? இப்போ நீங்க ஒரு கேத்தலிக்கோ, ஒரு ஆர்த்தடாக்ஸோ யார எடுத்துக்கிட்டாலுமே, அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் வொர்ஷிப் அப்படின்னா என்னன்னு நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அவங்களுடைய மாஸோ, இல்ல அவங்க ஆர்த்தடாக்ஸ்ல எப்படி சொல்லுவாங்க தெரியல, லிட்டர்ஜியோ அதுதான் வரும். சரிங்களா? இப்ப இந்த பாத யாத்திரை போறது, இது எல்லாமே அதாவது இப்போ ஒரு விஷயம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன் இங்க. இப்போ இது முஸ்லிம்ஸ் பார்க்குறீங்க, ஹஜ் போறாங்க. சரிங்களா? எங்க? காபாக்கு போறாங்க. யாருக்காக போறாங்க? அல்லாஹ்க்காக போறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. சரிங்களா? அப்போ ஆனா அவங்க போறது எத பார்த்து? காபாவ பார்த்து. அப்ப அதுக்காக நான் அத சொல்ல முடியுமா? நீங்க கல்ல பார்த்து போறீங்க, அதனால கல்ல வணங்குறீங்கன்னு நான் சொல்ல முடியுமா? கிடையாது. ஷஹாதால முஹம்மத வந்து அவங்க இன்க்ளூட் பண்றாங்க. அப்ப ஷஹாதால இன்க்ளூட் பண்ணும்போது ஹானரா தெரியுது. முஹம்மத இன்க்ளூட் பண்ணும்போது. ஆனா அதே விஷயம் மேரியோட இன்டர்செஷன் கேட்கும்போது அது வொர்ஷிப்பா தெரியுது. இது எப்படி மேட்ச் ஆகும்னு எனக்கு புரியல. இன்னொரு விஷயம் ஆஸ் அ கிறிஸ்டியனா நான் மோஸ்ட்லி கிறிஸ்டியானிட்டியில நிறைய இடங்கள்ல நம்ம ப்ரே ஃபார் மீன்னு சொல்றோம். பக்கத்துல இருக்கவங்ககிட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்ட, ஃபேமிலிட்ட எல்லார்ட்டுமே சொல்றோம். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் அவரு பிரபா ப்ரோ சொன்ன மாதிரி தான். ரைஷியஸோட ப்ரேயர் வந்து ரொம்ப வல்லமை மிக்கது. சரிங்களா? ஸோ அப்ப மோஸ்ட்லி ரைஷியஸ் அதாவது கிரைஸ்ட் அதாவது ஃபுல்லா குளோரிஃபை ஆன கிரைஸ்டே தன்னுடைய ஊம்ல சுமந்த மதர் மேரியுடைய ப்ரேயர் நமக்கு இதுவா இருக்கும், வல்லமை மிக்கதா இருக்கும்னு பிலீவ் பண்றாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால அவங்க கிட்ட ஜஸ்ட் இப்போ வரைக்கும் நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேத்தலிக்கை கூப்பிட்டோ, ஒரு ஆர்த்தடாக்ஸை கூப்பிட்டோ அவங்க கிட்ட நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, ப்ரே ஃபார் அஸ் இல்லைன்னா தமிழ்ல கூட நீங்க வேளாங்கண்ணிக்கே போங்க. தமிழ்ல கூட ஜெபமாலை சொல்லும்போது கேளுங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இதான் கேட்பாங்க. எங்களை காப்பாத்தும்னு சொல்ல மாட்டாங்க. எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசும், வேண்டிக் கொள்ளும் இதுதான். இது தமிழ்லயே நீங்க கேட்கலாம். ஏன் இப்போ கூட எங்க சர்ச்சில் கூட நீங்க கேட்கலாம். உங்க ஊர் பக்கத்துல இருக்க ஏதாவது ஆசி சர்ச்சில் கூட கேட்கலாம். ஸோ ஹானர் வேற, வெனரேஷன் வேற. அதே மாதிரி வர்ஷிப்புங்கிறது கிரைஸ்டுக்கு மட்டும்தான். நீங்க ஒரு கேத்தலிக் மாஸ்ல போயிட்டு மதர் மேரியோட நேம் இதுல வருது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வேணா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது வர்ஷிப்னு. சூப்பர் ப்ரோ ப்ரோ ஜெபம். வெஸ்லி ப்ரோ ப்ரோ. நீங்க எதுவும் சொல்றீங்களா ப்ரோ? அதுதான். ப்ரோ அதுதான் நம்ம ஜெபாலக்ஸ் ப்ரோ சொன்ன மாதிரி முகமது சுல்தான் ப்ரோ முதல்ல சொல்லுங்க. வர்ஷிப்க்கும் வெனரேஷனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ அவர் சரி சொன்ன மாதிரி பிரதர். நீங்க இப்போ சொன்னீங்க. அவர் கேட்டார் சொல்றேன். எவிடன்ஸ் வந்து மேரி அவங்கள வந்து வணங்குறதா இங்கன்னு. ஒரு 4வது நூற்றாண்டு அதாவது நான் நெட்ல தான் பார்த்து எடுத்தேன். அதுக்கு வந்து ஆதாரங்கள் வந்து வருது என்னன்னா, கோலிரிடைன்ஸ் அப்படின்னு நீங்க அதுதான். கேள்விப்பட்டிருக்கீங்க. ப்ரோ கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ ப்ரோ. நான் அது முன்ன சொன்ன ஹெரிசிஸ் மாதிரி ப்ரோ. ஹெரிசினல் நிறையா இருக்கு. இது வந்து கோர் டாக்டர். ஏன்னா ஜீசஸ் வந்து சொன்னாருன்னு இருக்குல்ல, நீ சொன்னியா அப்படின்னு. அது வந்து எப்படி ஜட்மெண்ட் டேல கேட்குறப்போ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சொல்கிறதுனா அது கிறிஸ்டியானிட்டியை மீன் பண்ணதில்ல ப்ரோ. அப்போனா காட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபவுண்டேஷன் எதை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது, கிறிஸ்டியன் டாக்டர் தான் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது 3 பேர், இது உங்கள் குரானில் நீங்கள் வாட்ச் பார்த்தது தெரியும். அல்லாஹ் 3 இல்லை ஒருவன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும்ல, அந்த ஆயத்து இருக்கிறதெல்லாம் தெரியும்ல. எதை பேஸ் பண்ணி அந்த இது வந்துச்சு, அல்லாஹ் 3 இல்லை ஒருவன் அப்படிங்கிறதும்.
மற்றதில் பார்த்தோம்னா அந்த ஹோலி ஸ்பிரிட்டுங்கிற அந்த வேர்டே இருக்காது ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்தோம்னா அதுக்கு பதிலாக என்ன இருக்குது, என்னையும் அதாவது காட் த ஃபாதர்னு நினச்சிக்கிட்டு அல்லாவையும், காட் த சன்னு நினச்சிக்கிட்டு ஜீசஸையும், காட் த ஹோலி ஸ்பிரிட்டே அவருக்கு தெரில, அதனால மேரியும் சொல்லியிருக்காரு. இப்போ நான் கேட்குறது வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை நான் கேட்கவே இல்லை ப்ரோ, புரியுதா உங்களுக்கு? இந்த இது அப்போ அந்த இல்ல பர்டிகுலர் இங்க கம்யூனிட்டிக்கு என்ன சொல்லப்படாது. சட்டத்தின் எல்லாம் குரான் என்ன சொல்றாங்கன்னா, இதேதான் வந்து பாதிரியார்ல நீங்க கடவுளை எடுத்துக்காங்கன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஈசா அலை இஸ்லாமையும் அவங்களுடைய தாயையும் வணங்க சொன்னீங்களான்னு கேள்வி கேட்கறத தவிர, நீங்க வணங்குறதுக்கு ஆதாரம் கேட்டீங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து வணங்கப்படுறது யாராச்சும் ஒருத்தல காமிங்கன்னு கேட்டீங்க. அது அவங்க கிறிஸ்டின் இல்லைன்னு நீங்க உங்களோட கருத்துப்படி கிறிஸ்டின் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா இங்க ப்ரோ அவரு வணங்கப்பட்டிருக்காங்க தான் நீங்க ஃபர்ஸ்ட் இல்ல ஆதாரம் சரிங்களா, கேட்டீங்க. அவர் அதைத்தான் முன்ன நான் சொன்ன ஃபர்ஸ்ட் மாதிரியே சொன்னேன். இருங்க கோர் டாக்டரனே ஹெரிசி பார்த்தோம்னா இருக்குதுன்னு ட்ரினிட்டி சொன்னாரு தான். சொல்லுங்க ப்ரோ, ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, நம்ம டாக்மா ப்ரோ வந்து ஹெரிசி இல்லாம சொன்னார். ஹெரிசினா முதல்ல அதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? கிறிஸ்டியானிட்டிய தவறான போதனைகளை போதிச்சு அவங்க ஒரு தனி ரிலீஜியன் மாதிரி கொண்டு போவாங்க. அது பேரு தான் ஹெரிசின்னு சொல்லுவாங்க. அந்த ரிலீஜியன்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட இஸ்லாம்லயே இருக்கிற 72 செக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த 72 செக்ட்ல இருக்க எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுவீங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஷியா இருக்குது, ஷியா உங்களோட 4 கலீஃபாவை அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி தான் எங்க இதுலயும் டிஃபரன்ஸ் இருக்குது நிறைய, ஓகேங்களா? அதான் ப்ரோ ப்ரோ நாங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நான் மெயின் ஸ்ட்ரீம் சொல்லுங்க. கிறிஸ்டியானிட்டில கேட்டேன், ஹெரிசி இல்லைன்னு இல்ல முன்னாடியே பிரதர், சொல்லிட்டீங்க. வேணும்னா நீங்க ஆக்சுவலி லைவ்ல கூட ஒரு ஓட்டி ஒருத்தங்களா பேசினா பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கும். ஒருத்தங்களா பிரதர், அதான் ஆக்சுவலி அதான் ப்ரோ நான் பிரதர் கேட்டது அதுதான். ஒவ்வொருத்தங்களா சொல்லி ஒவ்வொருத்தங்களா வாங்க. அதான் நீங்க சொன்ன ரூல்ஸை வந்து நீங்க வந்து கடைபிடிங்க. என்ன சொல்றோம்னா, அந்த ஆயத்துக்கான அர்த்தம் கேட்டிங்களா? நீங்க வந்து இதுதான் அர்த்தம். மரியத்தை நீங்க கடவுளை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்ல கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் கேட்கறான். இங்க வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம கேட்கிற கேள்வியை வந்து கிறிஸ்டியன்ஸை பார்த்து கேட்கறான்னு நீங்க தான் இப்போ நீங்க அதுக்கு எக்ஸ்பிளைன் கொண்டு வரீங்க. ப்ரோ பிரதர் என்ன நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கவே விடல. சரி, அதனால நான் டக்குன்னு சொல்லிடுறேன். மேரிய வந்துட்டு அததான் சொல்றேன்ல, உங்களுக்கும் ஒர்ஷிப்க்கும் வெனரேஷனுக்கும் வித்தியாசம் தெரியல, உங்களுடைய நபிக்கும் ஒர்ஷிப்க்கும் வெனரேஷனுக்கும் வித்தியாசம் தெரியல. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, மேரிட்ட வந்து இவங்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு அந்த காலத்துல இருக்க கோப்டிக் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸோ இல்ல சிரியா கிறிஸ்டியன்ஸோ சொல்றதை கேட்டுட்டு, ஓ அப்ப இவங்க மரியாதையும் கடவுளா நினைச்சிட்டாங்க போல. அப்படி இப்ப எங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உங்க முகமது இதை எதனால சொல்றாருன்னா ஒரு அறியாமையில சொல்றாருன்னு வச்சுப்போம். அதனாலதான் பிரபா ப்ரோ முதல்ல இருந்து கேட்டுட்டு இருந்தாரு, ஏதாச்சும் மெயின் ஸ்ட்ரீம் கிறிஸ்டியன் டினாமினேஷன்ல மரியாதை வந்து கடவுளா வணங்கியிருக்கோமான்ட்டு. கிடையாது. அதுக்கு நீங்க அதுக்கு வந்து சொல்றீங்க ஏதோ ஒரு குரூப் வந்துட்டு நீங்க அவங்க கிறிஸ்டியன்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க ஒருத்தவங்க இப்படி இருக்காங்கன்னு எடுத்துட்டு வரும்போது உங்களுடைய இஸ்லாம்லயே ஷியா முஸ்லிம்ஸும் நீங்களும் எவ்வளவு விஷயத்துல வித்தியாசப்படுறீங்க. நீங்க வந்து சுன்னி முஸ்லிம்ல மெயின் ஸ்ட்ரீமா அவங்கள நீங்க முஸ்லிம்ஸ்னே கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது மெயின் ஸ்ட்ரீமா என்ன இருக்கோ அதை மட்டும் பேசலாம். அதான் ப்ரோ முன்னாடி சொல்லிட்டேன், ஹெரிசி அவங்க இல்லாமன்னு கேட்டேன் முஸ்லீம்ஸ் நான். வருவாங்க பிரதர், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் ஓகே வரமாட்டாங்க. ப்ரோ. அவங்க முஸ்லீமுக்குள்ள தான் வருவாங்க. ஆனா எங்க இதுல அந்த மாதிரி ஹெரிசில இருக்கிறவங்கலாம் கிறிஸ்டியனுக்குள்ள வரமாட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலி ஹெரிசின்னு சொன்னதே அவங்கள கிறிஸ்டியனை விட்டு வெளியே ஒதுக்கி வைக்கதான் ப்ரோ, அதை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் அவங்க கிறிஸ்டியன்னே சொல்லாம வெளியே ப்ரோ ஒதுக்கி வைக்கதான் ஹெரிசின்னு ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணாங்க. ப்ரோ அகஸ்டின் ப்ரோ நான் பேசலாமா? பேசுங்க பேசுங்க. ப்ரோ இப்போ அந்த அந்த வேர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுல அல்லாஹ் என்ன சொல்றாரு, மர்மையால கேட்பாரு, ஈசாவே நீ வந்து உன்னையும் அல்லாஹ் இறைவனை உன்னையும் உன் தாயையும் கடவுள் என்று சொன்னீரா? இப்போ ஈசாவேன்னு போனாலே ஈசாவை வழிபடுறோம் யாரு? நம்ம தான் கிறிஸ்டியன்ஸ். ஓகேவா? அப்போ ஈசாவே நீ சொன்னீரானோ, ஈசா வந்து பைபிள்ல வந்து எங்கேயுமே மரியாதை ஒர்ஷிப் பண்ணணும்னு கிடையாது. பைபிள்ல நீங்க எந்த எந்த ஒரு பைபிள், ஆர்சி பைபிளும் சரி, ஆர்த்தடாக்ஸும் சரி, ப்ரொட்டஸ்டன்ஸும் சரி, எந்த பைபிள் நீங்க எடுத்தாலும் அதுல வந்து மரியாதை ஒர்ஷிப் பண்ணணும். பண்ணும்போது எப்படி அல்லாஹ் வந்து எப்படி கேட்பாரு, ஈசாவே நீ சொன்னீரா? ஆக்சுவலி ஈசா வந்து சொல்லவே கிடையாது. ஓகேங்களா? அப்படின்னும் போது கிறிஸ்டியன்ஸ் யாருமே, ஆர்த்தடாக்ஸும் சரி, கேத்தலிக்ஸும் சரி, ப்ரொட்டஸ்டன்ஸும் சரி, பெந்தகோஸ்டலும் சரி, யாருமே வந்து என்ன சொல்றாங்க, யாருமே வந்து மரியாதை வணங்குற மரியாதை வந்து இப்போ நம்ம இப்போ இவரு வெஸ்லி ப்ரோ சொன்ன மாதிரியே சரி, இப்போ அலெக்ஸ் ப்ரோ சொன்ன மாதிரியே சரி, அதுதான் உண்மை. ஏன்னா அது வந்து வேண்டிக் கொள்ளுங்க சொல்றதுதான், ஹானர் பண்றதுதான். மற்றபடி நீங்க வந்து அவங்க நாமத்தினாலே, மரியாவின் நாமத்தினாலே கேட்கிற நல்ல பிதாவே கிடையாது. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அப்படின்னு தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னும் போது அவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறாங்க. மரியாதையும் சரி, அவங்களுடைய இயேசு கிறிஸ்து சீடர்களும் சரி, அவங்க எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவோட ரைட்டர்ஸ். ஓகேங்களா? அப்போ அவங்களாம் வந்து வலிமை மிக்கவங்க. கொஞ்சம் எப்படி சொன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பணிஞ்சு பேசுறவங்க. அதனால அவங்க இயேசு கிறிஸ்துவ கிட்ட நீங்க எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். முகமது ப்ரோ எனக்கு இன்னும் ஆன்சர் வரல. நீங்க ஒரு பர்டிகுலர் இல்ல கம்யூனிட்டியை இந்த காட்டுறீங்க. ஆன்சர் நான் சொன்னேன் உங்களுக்கு.
இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நான் முன்னாடி குர்ஆன்ல இந்த ஆயத்துல வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமையும், மரியத்தையும் நீங்க வந்து வணக்கத்துக்கு எடுத்துக்கிட்டீங்களான்னு கேட்க போம்போது, அவங்க வந்து இல்லைன்னு சொல்றாங்க மறுமை நாள்ல. இதுல வந்து நீங்க சொல்றீங்க அவங்க கிறிஸ்டியானிட்டில வரமாட்டாங்கன்னு சொல்றீங்க. இங்க வந்து அல்லாஹ் வந்து சொல்றானே தவிர, இதுல வந்து யாரு அந்த குறிப்பிட்ட நபர் யார் கிறிஸ்டியனா இருந்துகிட்டு மரியத்த வணங்குனான்னு சொல்லிட்டு நீங்க ஆதாரத்த அந்த நபர கொண்டு வர சொன்னீங்க. அப்ப நீங்க அவங்கலாம் கிறிஸ்டியனா வரமாட்டேன்னு சொல்றீங்க. இதுதான் என்னோட ஆன்சர். இதுக்கு மேல நீங்க என்ன ஓகே கேக்குறீங்கன்னா, ப்ரோ. ஹெயில் மேரி பிரேயர்னா என்ன? ப்ரோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அத பத்தி கத்துக்கோங்க. ஏன்னா நாங்க ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்றோம்ல. நீங்க அத புதுசா கேட்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ப்ரோ இவரு இப்ப ஹெயில் மேரி பிரேயர்னா என்னன்னு கேட்டாரா? அதேதான்.